டேய், இதுக்குதான் அரசியல படிங்கடா, அரசியல கத்துக்கோங்கடான்னு தலத்தலையா அடிச்சுக்கிட்டோம். அப்பெல்லாம் கேட்காம உங்க அண்ணனுக்கு ரீல்ஸ்ல ஃபயர் விட்டுட்டு இருந்துட்டு இன்னைக்கு உங்க அண்ணனை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எலக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இப்ப அது எப்படி ஆட்சி அமைக்கிறது, அது என்ன பிரச்சனை, அது என்ன சிக்கல்னே தெரியாம சுத்திட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களோட மேண்டேட் விஜய்க்கு தான். விஜய் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, டிவிகே தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது விஜய் டிவிகே கட்சியோட ஸ்வேரிங் இன் செரிமனியை தடுக்கிறதுக்கு. அதுக்கு பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனலா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. கவர்னர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிடணும், அவ்வளவுதான். அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அண்ணனும் உங்க கட்சி டிவிகேயோட மினிஸ்டர்ஸையும் முடிவு பண்ணி ஸ்வேரிங் இன் செரிமனியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள, அது ஒரு வாரமோ 2 வாரமோ, சில டைம்ல 1 மாசம் கூட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான டைம்குள்ள அசம்பிளிக்குள்ள போய் ஃப்ளோர்ல தான் அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அங்கேயுமே அவருக்கு 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர்ல எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. அன்னைக்கு அந்த நம்பிக்கை தீர்மானத்துல வாக்களிக்க போற எம்எல்ஏஸ் மொத்தம் எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல மெஜாரிட்டி காமிச்சா போதும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிச்சு சொல்லுவேன், திமுகவும் அதிமுகவும் அந்த நம்பிக்கை தீர்மானத்துல ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிவிகேவை ஆதரிச்சு ஓட்டு போட முடியாது. எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கலைஞ்சிரும். கவர்மெண்ட் கலைஞ்சுனா பிரசிடென்ட் ரூல் வரும். 6 மாசத்துல இன்னொரு எலெக்ஷன் சந்திக்கணும். இன்னொரு எலெக்ஷன் சந்திக்கிறதுக்குலாம் இந்த 2 கட்சிகளும் இன்னைக்கு தயாரா இருக்காது. ஏன்னா அது பெரிய செலவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். செலவு மட்டும் இல்ல, அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா சிம்பத்தி ஓட்டுல விஜய்க்கு மெஜாரிட்டியா வந்துருங்கிறது இந்த 2 பார்ட்டிக்கு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா இவங்க 2 பேருமே அந்த ஓட்டிங்ல இருந்து அப்ஸ்டைன் தான் ஆவாங்க. அப்போ உங்களோட எம்எல்ஏ 108 பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டாலே நீங்க மெஜாரிட்டி ஈஸியா 51 52ங்கிற மெஜாரிட்டியை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. எப்ப வேணாலும் ஃபியூச்சர்ல இந்த பார்ட்டிஸ் 2 பேரும் சேர்ந்தோ இல்ல தனித்தனியாவோ முடிவு பண்ணி இந்த கவர்மெண்ட்டை கலைச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுல இருந்து சொல்றேன், அது கண்டிப்பா இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2029 பார்லிமெண்டரி எலெக்ஷன் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணா அது அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பயங்கரமான பாரதோட விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது இந்த 2 கட்சிகளுக்கும் நல்லா தெரியும். அதனால உங்க அண்ணன் காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது முழுக்க முழுக்க பிஜேபி கவர்னருங்கிற அந்த போஸ்ட வச்சு உங்க அண்ணனை கிண்டி கிளங்கி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்க அண்ணன் அதை எதிர்த்துலாம் வாய் பேச மாட்டாரு, அதை எடுத்து போராட்டம் பண்ண மாட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் யாரோட ஆளுன்னு. ஆனா நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, இது கூட தெரியாம திமுக சதி பண்ணுது. நேத்து சம்பந்தமே இல்லாம திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்றது கூட்டணி போட்டு எங்க அண்ணன் கவுக்க பாக்குறதுன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டு அதுக்கெல்லாம் திட்டிக்கிட்டு திமுகவை கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும். சும்மா ரீல்ஸ்ல இருந்து கன்சியூம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானும் ரீல்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா வெறுமனையே ரீல்ஸ்ல இருந்து மட்டும் கன்சியூம் பண்ணீங்கன்னா இப்படிதான் என்னன்னே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி நிக்கணும்.